கிச்சன் கிரியேஷன். இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையை அவிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 150 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. தக்காளி 150 கிராம் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் இதை வறுக்கணும். முட்டையை வறுக்கணும். கடாய் காஞ்சதும் எண்ணெயில் முட்டையை வறுக்கணும். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் இதில் போட்டு வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெயை கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச பூண்டை அதில் போடுங்க. அப்புறம் வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக தூவி ஊற்றிக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். நல்லா வதங்கும் போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்கணும். கீறி வச்ச 3 பச்சை மிளகாவை போடுங்க. தக்காளியை நறுக்கி வச்ச தக்காளியை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கிறதுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட வேண்டியதான். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
குழம்பு கொதிக்கும் போது இந்த முட்டையை போட்டு அந்த வறுத்த எண்ணெயை இதில் ஊற்ற வேண்டியதான். கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரியா கிச்சன் கிரியேஷனுக்கு. தேங்க்யூ.